முதல்ல இந்த இந்த கட்சிக்குள்ளார இருக்கிற வரைக்கும் தெய்வ புனிதர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பு. போன அடுத்த நிமிஷம் வந்து சாக்கடை அடைப்பு, இல்லை வந்து இவங்க இவங்க துரோகி, இவங்க இன துரோகி, இவங்க இப்படி வெளில போயிட்டாங்க, அப்படி இப்படின்னு எப்படி உடனே வந்து இன்னொரு ஸ்டாண்ட் எடுக்க முடியும்? தரக்குறைவா பேசாதீங்க. வெளியேறுபவர்களே அவங்க விருப்பம் போயிட்டாங்கன்னு சொல்லி முடிச்சிருங்க. கட்சி ஆரம்பத்திலிருந்து பயணிச்சவங்க எத்தனை வலிகளை தாங்கியிருப்பாங்க. அவர் மட்டும்தான் வலியை தாங்கியிருப்பாரா? அதே மாதிரி இருந்தவர்களும் பல விஷயங்களை அவங்க சந்திச்சிருக்க வேண்டியது இருக்கும். தமிழ் தேசியத்துக்கு உண்டான கட்சிகள்லாம் தொடர்ந்து வந்து படிப்படியா குறைஞ்சுக்கிட்டே வருது. காளியம்மாள் அவர்களை பத்தி அண்ணன் சொல்லும் போது கலையுதிர் காலம். ஆனாலும் வந்து இந்த முறை அவர் ரொம்ப மென்மையா தான் பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். கட்சி இவ்வளவு வளர்ந்ததுக்கு காரணம் அவர்களும் தானே. அவங்க இல்லைன்னா அண்ணனால சாதிச்சிருக்க முடியுமா? நீங்க திராவிடத்தை முற்றிலும் எதிர்க்கிறதுக்கு என்ன காரணம்? சாதிய வன்முறைகள் நடக்கிறது இல்லையா? பெண்கள் மதிக்கப்படுறாங்களா? பெண்கள் ரேப் நடக்கலையா? அவங்க என்ன நமக்கு டெவலப்மெண்ட் கொடுத்துருக்காங்க? பெரியார் வந்து சமூக நீதி பேசியிருக்காங்க. என்ன சமூக நீதி கிடைச்சிருக்கு சொல்லுங்க? என்ன அரசியல் என்ன சமூக நீதி வந்திருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். சாதி ஒழிஞ்சிருச்சா? இன்டர்நேஷனல் லாங்குவேஜ்னு சொல்றோம். அது வந்து நம்மளுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா தானே இருக்கு. அது கம்யூனிகேஷன் லாங்குவேஜா வச்சுக்கோங்க. இங்கிலீஷ் படிக்கிறதுனா அவ்வளவு கஷ்டமா? ஒரு கஷ்டமும் கிடையாது. இங்க பாருங்க, மொழி கொள்கை, 3 மொழி கொள்கை, அது அரசியலுக்காக அவங்க பண்றாங்க. மொழியின் பெருமை நமக்கு புரியணும். நம்ம போய் யார்கிட்டையும் போய் எங்க மொழி தான் பெருசு நம்ம பேசணும்னு அவசியம் கிடையாது. என் மொழி எனக்கு பெருசு நகருன்னு சொல்ற இடத்துல நம்ம வரணும். குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் தேசிய செயல்பாட்டாளர் மீள்வோம் மீட்போம் அமைப்பின் தலைவர் இனியவள் ரஜினி அவங்க தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க இருக்கோம். அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்க வேண்டியது இருக்கு. வாங்க கேட்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தமிழ்நாடு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம் இன்று மேம். இன்னைக்கு பெண்கள்லாம் தமிழ்நாட்டுல பாதுகாப்பா இருக்காங்களா? தொடர்ந்து பெண் குழந்தைகளை பற்றியான விஷயங்கள் வந்து நீங்க தொடர்ச்சியா பார்த்துட்டு இருப்பீங்க. இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? என்ன நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட வந்து கேடுகிட்ட ஒரு நிலைக்கு போயிட்டோங்கிறது தான் வந்து என்னுடைய பார்வை. இதுலேருந்து மீண்டும் நம்ம வந்து பழைய அந்த நிலைக்கு, பாதுகாப்பான நிலைக்கு போவோமாங்கிறது சந்தேகம்ங்கிற இடத்துக்கே நம்ம வந்துட்டோம். இதை ஏன்னா காரணம் என்ன அப்படின்னா, எல்லா இடத்துலையுமே வந்து பெண்கள் மீதான அந்த மதிப்பு இருக்கு இல்லையா? பெண்களை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற உணர்வு வந்து ஆண்களுக்கு ரொம்ப மலிவாயிடுச்சுங்கிறது தான் ரியாலிட்டி. ஓகேவா? இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நாங்கள்லாம் வந்து பாதுகாக்கலையா அப்படின்வாங்க. அந்த மாதிரி ஆண்களுக்கு நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, நீங்கள் பேசக்கூடிய கெட்ட வார்த்தைகள் இருக்குல்ல, இன்னைக்கு ரொம்ப சாதாரணமாக வந்து பேசிட்டு போகிறீங்க இல்லையா? அந்த ஒவ்வொரு கெட்ட வார்த்தைக்கு பின்னாடியும் வந்து ஒரு பெண்ணுடைய அந்தரங்க உறுப்போ இல்லை வந்து அந்தரங்க செய்கைகளோ குறிக்கக்கூடிய விஷயங்களாக தான் இருக்குமே தவிர்த்து வேற எதுவுமே இருக்காது. ரைட்டா? அப்போது அடிப்படையில் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கோபம் வருது, இல்லை வந்து விளையாட்டாக பேசும்போது கூட வந்து ஒரு கெட்ட வார்த்தை பேசக்கூடிய இடத்துல ஆண்கள் உருவாகி ஆண்கள், இளைய தலைமுறையினர், பெரிய தலைமுறை எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க. அப்போது பெண்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து பெண் குழந்தைகள்ன்றது பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்பு ரொம்ப 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 வந்து கேள்விக்குறியாயிடுச்சு. அந்த பாதுகாப்புங்கிறது வந்து வெறும் நம்ம தொடுதல், ஒரு ஆண் வந்து அத்துமீறி தொடுதல் அப்படிங்கிறதுல நம்ம பார்க்குறோம் இல்லையா? அதையெல்லாம் தாண்டி ஒரு பெண் குழந்தைய நம்ம ட்ரெஸ் பண்ணுற விதம் இருக்கு பாருங்க. அதுக்கு ஒரு ஆடை அலங்காரம் பண்ணிட்டு, இல்லை அது என்ன பாட்டு கேட்குது, என்ன படம் பார்க்குது, இது எல்லாமே இருக்கு பாருங்க. அந்த இடத்துல எல்லாமே நம்ம பாதுகாப்பு, அந்த இன்னசென்ஸை தொலைச்சிடுறோம். அந்த குழந்தைகளுக்கே உரிய அந்த இன்னசென்ஸை தொலைச்சிடுறோம். அதே மாதிரி ஒரு பெண்ணா என்ன, ஒரு ஆண்னா என்னன்ற அந்த பார்வையுமே நம்ம மறந்து போயிட்டோம். பாதுகாக்க வேண்டிய ஆண்கள் இன்னைக்கு வந்து பெண்களை இன்னுமே இழிவுபடுத்தக்கூடிய இடத்துல தான் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ தமிழ்நாட்டு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம்னு சொல்றது வந்து இட் இஸ் டோட்டலி ஹிப்போக்ரஸின்னு சொல்லுவேன். கிட்டத்தட்ட ஒரு ஹிப்போக்ரஸி தான். கிட்டத்தட்ட இல்லை, இட் இஸ் அ ஹிப்போக்ரஸி. ஏன்னா வந்து எந்த இடத்துலையுமே அவங்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யலை. இன்னைக்கு பாருங்க, பள்ளிக்கூடங்கள்ல ஆசிரியர்கள் வந்து பெண்களை துன்புறுத்துற இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு எத்தனையோ இடத்துல நம்ம பார்க்குறோம். இப்போ நீங்கள்லாம் இளைய தலைமுறை, இப்போ நாங்கள்லாம் வந்து ஒரு ஜென்ரேஷன் 2 ஜெனரேஷன் வாழ்ந்தவங்க. அப்போ என்னுடைய தலைமுறை, என்னுடைய காலத்திலேயே வந்து இது ஆரம்பிச்சிருச்சு. ஒரு என்ன சொல்றது, ஒரு பாலியல் தொல்லை இல்லாம, அதே மாதிரி ஒரு உளவியலா நீ வந்து அடுத்த நிலை தான்,
ஆண்களுக்கு அடுத்த நிலைதான்னு சொல்லி வளர்க்குற ஒரு இடத்துல தான் நம்ம இருக்கோம். எதில் இருக்கக்கூடாதோ அதில் எல்லாம் இருக்குது. இன்றைக்கி வந்து மீடியா இப்போ இந்த யூடியூபர்ஸே வந்து இப்போ நிறைய நான் காணொலிகள் கொடுக்கறதே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு இந்த புரளி பேசும் வழக்கம் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது. ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு விஷயம் நடக்குதுன்ற போது அதை மட்டுமே மையமாக வச்சு பேசுறதும் நமக்கு வந்து ஏற்புடையதாக இல்லை. நமக்கு கருத்துக்கள் இருக்குது. இப்போ என்னை நிறைய பேர் கேட்பாங்க. இப்போ இந்த பெண் குழந்தைகள் அந்த தொடர்ச்சியிலேயே சொல்கிறேன், பெண்கள் வந்து வலிமை இழந்த இடங்கள் தான் அதிகம். ஒரு காலத்தில் வந்து வீட்லையாவது நான் வந்து ஒரு அரசியாக இருந்தேன். இன்னைக்கு அதுவுமே கிடையாது. அதுதான் ரியல் சிச்சுவேஷன். இந்த நிலை வந்து மாறுது மேம். இல்ல அதுதான் நம்ம எதை வந்து சிறப்பா இப்போ சமீபத்துல பாத்தீங்க அப்படின்னா, ஒரு சின்ன நிகழ்வு என்னுடைய குடும்பத்துக்குள்ளார நடக்குது. அப்போ வந்து என்னுடைய உறவினர் ஒருத்தர் வந்து ரொம்ப ஆதங்கத்தோட சொல்றாரு, மகளுடைய திருமணம், அவளுக்கு துணி வாங்குறது கூட வந்து அவங்க தான் முடிவு பண்றாங்க. மாமியார் வீட்டு பக்கம், சம்பந்தி வீட்டு பக்கம் தான் நாங்க இதுதான் உடுத்தணும்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. நம்ம கஷ்டப்பட்டு பிள்ளைய பெற்று வளர்த்து ஆளாக்கி அது விருப்பப்பட்டது போட முடியாம அவங்க சொல்றது தான் போடணுங்கிற நிலை இருக்கிறது எவ்வளோ வந்து ஒரு ஒரு கஷ்டமா இருக்குன்னு அப்படியே அந்த குரல் அடக்கி அவர் பேசுறாரு. எனக்கு சிரிப்பு வந்தது ஆக்சுவலி. காரணம் என்ன அப்படின்னா, என்னுடைய நேரம் வரும்போது இவங்க எல்லாரும் தான் வந்து இல்லை இதுதான் உடுத்தணும், இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னவங்க. ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு செருப்பு கூட எனக்கு பிடிச்சது நான் வாங்காதது தான் வந்து உண்மையான நிலை. இன்னைக்கு தன்னுடைய பிள்ளைன்னு வரும்போது தெரிகிறது. ஆனாலும் தன் பிள்ளைன்னு வருது இல்ல, அப்போ நம்ம பின்னாடி திரும்பி பார்க்கணும் இல்லையா? இவங்களுக்கும் நம்ம இப்படிதானே பண்ணணும். ஆனா அது மறந்து போச்சு அவங்களுக்கு. அது ஞாபகம் வரல. அப்பதான் எனக்கு வந்து யாருமே அதை ரியலைஸ் பண்ண மாட்டேங்காங்க. எக்ஸாக்ட்லி. இன்னைக்குள்ள பிரச்சனையே என்ன அப்படின்னா, தனக்குன்னு வரும்போது ஃபீல் பண்றாங்க. ஆனா நம்ம இதே தவறதான் விதைச்சுக்கிட்டு வரோம் அப்படிங்கிறத மறந்துடுறாங்க. அப்போ இன்னைக்கு வந்து பெண்கள் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறதும் சரி, அவமரியாதை சந்திக்கிறதும் சரி, இல்லை ஒன்றுமே இல்லை. ஒரு ஒரு கார்ப்பரேட் அட்மாஸ்பியரில் ஒரு பெண் வந்து சிறப்பாக செயல்பட்டு வந்துட்டா அப்படின்னா, அவங்க சிறப்பாக வேலை செஞ்சாங்க, திறமையானவங்கன்ற பேரை விட அவங்க மேனேஜரை கரெக்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லை ரொம்ப அழகாக இருக்காங்க, இல்லை அந்த மாதிரி தான் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ திஸ் அ லாட் ஆஃப் என்ன சொல்கிறது எதில் அட்டாச் பண்ணணுமோ அதில் பெண்கள் அட்டாச் பண்ணுறது கிடையாது. இதையும் தாண்டி நீங்கள் அடுத்த கட்டம் யோசிச்சிங்க அப்படின்னா, இப்போ சமீபத்தில் ஒருத்தரோட ஒரு கான்வர்சேஷன் நடந்துட்டு இருந்தது. அப்போது நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா, ஆண்கள் தான் மாறணும். காரணம் என்ன அப்படின்னா, பெண்கள் வந்து இன்னைக்கு நிறைய விஷயங்களில் தாறுமாறா ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு தண்ணி அடிக்கிறது வந்து ரொம்ப சாதாரணம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்தாச்சு. திருமணத்தின் மேலே அவங்க வைக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் வந்து தவறானவைகளாக மாறிக்கிட்டே இருக்கு. தன்னுடைய அதாவது இந்த ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஒரு மாற்றம் வந்துக்கிட்டே இருக்குது. பெண் வந்து நான் வேலை செய்வேன், நான் சம்பாதிப்பேன், நான் சம்பாதிக்கிறது எனக்கு தான், ஏன் இஷ்டம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய வருது, நம்ம கேள்விப்படுறோம். அப்போ ஆண்கள் வந்து ரொம்ப பொறுமைக்கூடிய ஒரு இடத்துல கூட தான் இருக்கு. அதாவது ரிமெம்பர் திஸ், 25 வயசு பொண்ணு வந்து ஒன்றும் சேமிச்சிருக்க மாட்டா. ஆனால் 25 வயசு பையன் மட்டும் வீடு வச்சிருக்கணும், கார் வச்சிருக்கணும்னு ஒரு பொண்ணு எதிர்பார்க்கிறா. இது எந்த விதத்தில் நியாயம்னு சொல்லி குமுறுற ஆண்களை நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த குமுறலே அவசியம் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, ஆணுக்கான வேலைகள் வேற, பெண்ணுக்கான வேலைகள் வேற. இப்போ வந்து ஒரு பெண் இந்த மாதிரி திமிரா இருக்கா, எதிர்த்து பேசுறா, இல்லை வந்து நான் இப்படிதான் தன்னுடைய வீட்டை சார்ந்து இருக்கா அப்படின்ற குறைகள்லாம் இப்போ நிறைய வருது இல்லையா? அதுக்கு காரணம் யார்? இதே ஆண்கள் தானே. ஒரு 2 தலைமுறை 3 தலைமுறைக்கு முன்னாடி போய் பாருங்க, இப்போவுமே நிறைய நடக்குது. பெண் வீட்டார் தான் திருமண செலவு மொத்தத்தையும் பண்ணணும். பெண் வீட்டார் வந்து அப்படியே பம்மிட்டு இருக்கணும். மாப்பிள்ளை வீடுனா அப்படியே வந்து ஒரு பணிஞ்சு இதுவாக இருக்கணும். மருமகள் வீட்டுக்கு போனேன்னா வேலை என்ன சொல்கிறது, காசு இல்லாத ஒரு வேலைக்காரியாக மாற்றக்கூடிய ஒரு இடத்துல கொண்டு வந்தீங்க. அதே மாதிரி அந்த ஆண் சம்பாதிக்கிற பணத்தை கொண்டு பண்ணி தன்னுடைய தாய்கிட்ட கொடுக்குற ஒரு இடமும் இருக்கலாம், இல்லை தந்தை கிட்ட கொடுக்குற, மனைவி கிட்ட கொடுக்கறது கிடையாது. அப்போ தன்னுடைய ஒவ்வொரு தேவைக்கும் கையேந்தும் நிலைமை வரும்போது அங்கே தன்மானம் அடிபடுது ஒரு பெண்ணுக்கு. அப்போ என்ன பண்ண, அப்போ அந்த அதே மாதிரி ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை அப்படின்னா பேசக்கூடிய இடத்துல அந்த பெண் இல்லை. யார் வந்து அதிகம் சம்பாதிக்கிறாங்களோ, யார்கிட்ட பொருளாதாரம் இருக்கோ அவங்களுக்கு தான் வாய்ஸ் இருக்குங்கிற ஒரு இடத்துக்கு நம்மளுடைய சமூகம் வந்து குடும்பங்களை நகர்த்திடுச்சு. அப்போ அப்படி நகர்த்தும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா, ஒரு பெண் வந்து பேசக்கூடிய ஒரு இடத்துல இல்லை. ஏன்னா நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் தானே. இப்போ நாங்கள்லாம் எங்களுடைய டைம்லலாம் கெரியர் உமன் ரொம்ப கம்மி தான். எல்லாருமே நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் தான். நானுமே பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய பெரும்பாலுமான வாழ்க்கை வந்து ஹோம் ஆஃபீஸ் தான்.
வீட்டை விட்டு போகிற பிள்ளைங்க வளர்கிற வரைக்கும் கூட தான் இருக்கணுன்ற நினைக்கிற ஒரு அம்மாவாக தான் நான் இருந்திருக்கேன். அப்போ ஆனாலும் பொருளாதாரம் வந்து நமக்கு தேவை அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்தேன். அப்போ இது காரணம் என்ன அப்படின்னா, நீ அவமானப்படுத்துறது. அந்த பெண்ணை வந்து உங்ககிட்ட கையேந்த வைக்கிற பாருங்க, அந்த இடத்துல வந்து நான் பொருளாதாரத்தை ஈட்டினா நானும் பேசக்கூடிய இடத்துல முடிவெடுக்கக்கூடிய இடத்துக்கு வருவேன் அப்படின்ட்டு நினைக்க வச்ச அந்த இடம் தான் வந்து எல்லாத்தையுமே உடைக்குது. அப்போ ஒரு பெண் வந்து இந்த மாதிரி போகும்போது இந்த சமூகம் இதை உபயோகப்படுத்திக்கணும்னு நினைக்கிற அந்த அரசியலும் சரி, சினிமாவை உபயோகப்படுத்துது. அதை தான் கையில் எடுக்குது. கையில் எடுத்து கன்றாவி படங்கள்ல பாலச்சந்தர் படம்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. பிகாஸ் பெண்ணியம் பேசும் அது, பட் அது உருப்படியான பெண்ணியம் கிடையாது. எப்படி வேணாலும் வாழலான்ற ஒரு பெண்ணியம் தான் அது. அது வந்து இஸ் நாட் த ரைட். அப்போ நீங்க இப்படிதான் வாழணும் அப்படின்ற இதுக்குள்ளதான் பெண்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்களா? பெண்கள் மட்டும் இல்ல, ஆண்களுமே. எல்லாருக்குமே ஒரு கட்டுப்பாடு இருக்கு. இப்படிதான் வாழணும்னு ஆண்களுக்கும் இருக்கு, இப்படிதான் வாழணும்னு பெண்களுக்கும் இருக்கு. அதை வந்து அந்த வரையறைக்குள்ளார நம்ம திரும்பி வருவோமானா வர முடியாது. இப்போ உள்ள மைண்ட் கரப்ட் ஆயிருச்சு. இப்போ நான்லாம் வந்து என்னை பூமர்னு வாங்க, நான் பூமர் கிடையாது ஆக்சுவலி, நம்ம ஜென் எக்ஸ். ஆனா அந்த அந்த பார்வை போயிருச்சுல்ல. சரி, அந்த அந்த சொரனை போயிடுச்சு. அந்த இப்போ வீட்டில் தண்ணி அடிக்கிறது, பெண்கள் இருக்காங்க, தண்ணி அடிக்கிறது தவறு அப்படிங்கிற மனநிலையிலேருந்து ஆண்கள் வெளியேற்றப்பட்டு விட்டார்கள். இன்னைக்கு பெண்களும் சேர்ந்து குடிக்கலான்ற ஒரு மனநிலைக்கு தான். இப்போ நானுமே அதெல்லாம் சரின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். தவறுன்றீங்களா? தவறு தவறு. ஆண் குடிக்கிறதே தவறுன்ற போது பெண் வந்து அது பக்கம் போறது வந்து கேவலமானதுங்கிறேன் நான். அப்போ நம்ம திருத்திக்கிறோம் நம்மள. நானுமே வந்து ஒரு வேட்டுக்குடி அந்த மைண்ட் செட்ல தான் இருந்தேன்னு வச்சுக்கோங்க. அப்போ இதெல்லாம் தவறுன்னு தெரியும் போது நம்ம திருத்திக்கிட்டு நம்ம வந்து ஒரு பாதை எடுக்கிறோம். அந்த பாதை எடுக்கும்போது அதுல வர சிக்கல்கள் வந்து சாதாரண சிக்கல்கள் கிடையாது. இப்போ என்னுடைய வீட்டுல வந்து மது அருந்தக்கூடாது, யாரும் எடுத்துட்டு வரக்கூடாது, இங்க வந்தும் வந்து எடுக்கக்கூடாது, இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அப்போ எனக்கு என்ன ஆச்சுன்னா என்னுடைய உறவுகள் வந்து ரொம்ப குறைஞ்சு போச்சு. பிகாஸ் ஐ டோன்ட் பெர்மிட் ஆல் தட். அதே மாதிரி தொலைக்காட்சி சீரியல் பார்க்குற பழக்கம் இதெல்லாம் வந்து கூடாதுன்ற போது குறைஞ்சு போச்சு. ஒரு வெளியே போகலாம், எல்லாரோடையும் மகிழ்ச்சியாக இருக்கலான்னு போனால் அங்கே அந்த பாட்டில் எடுத்து வைக்கும்போது நமக்கு உள்ள சுருங்கி போயிடுது, அங்கே இருக்க முடியல. அது அவங்களுக்கு வந்து இது தவறு அப்படிங்கிற உணர்வுல இருந்தே வெளியேற்றப்பட்டு விட்டார்கள். நீங்க என்ன பண்ணுவீங்க? சரி, மது உள்ள போயிருச்சு அப்படின்னா என்ன பேசணுங்கிறது தெரியாம போயிரும்ல. அப்ப நான் ஏன் அந்த இடத்துல நிக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னா, ஏதோ ஒரு விதத்துல நீ மரியாதை குறைவா இல்ல தரக்குறைவா பேசிட்டீங்கன்னா அந்த அதுக்கப்புறம் வந்து உங்களோட பழகுறது எனக்கு கஷ்டமா இருக்குங்கிறதுனால அந்த இடத்த விட்டு நகர்ந்துடுறோம். நம்ம தனிமைப்படுத்தப்படுகிறார்கள். அதாவது ஒழுக்கமா வாழணும், இப்படிதான் வாழணும்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு தனிமைப்படுத்தப்படுகிறார்கள். அன்னைக்கு ஒரு கும்பல் இருந்தது, இப்படிதான் வாழணும்னு நினைக்கிறவங்க ஒரு கும்பல் இருந்தது. இன்னைக்கு இப்படித்தான் வாழணும்னு நினைக்கிறவங்க இவ்வளவுதான் இருக்கிறாங்க. ஆனா அந்த காலத்துல இருந்து இப்ப வர கூட வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவன் என்ன பண்ணாலும் வெளியில தெரியாது, ஒரு பொண்ணா என்ன பண்ணாலும் வெளியில தெரிஞ்சு. ஏன் தெரியாது? குடிச்சிட்டு ஆட்டம் போட்டா தெரியும்ல, தெரியாமலா போகும்? இன்னைக்கு கட்டுப்பாடற்ற ஆண்கள் தானே மாறி நிக்கிறாங்க. கெட்ட வார்த்தை பேசுவதும் அதிகம் ஆண்கள் தான். பெண் வந்து புரளி பேசினா குடும்பம் சீரழியும், ஆண் புரளி பேசினா சமூகம் இனம் சீரழியும். இன்னைக்கு நம்ம தமிழினம் வந்து சீரழிஞ்சிட்டு இருக்கிறது காரணமே வந்து இந்த புரளி பேசும் தன்மை தான். இது நமக்குள்ள எப்படி வளர்ந்துச்சு? விதைக்கப்பட்டிருக்கு நம்ம கிட்ட. நம்மளுடைய அதாவது நம்ம ஆண்களும் சரி பெண்களும் சரி தமிழர்கள் முழுக்க வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளார போயிட்டோம். முழுக்க தாழ்வு மனப்பான்மை. என்னையே ஆங்கில மீடியத்தில் சேர்த்தீங்கன்னு கேட்டீங்க அப்படின்னா அதுதான் கெத்தா இருக்கும். நான் என் பிள்ளை இங்கிலீஷ் மீடியம்ல படிக்க வச்சிருக்கேன். இப்போ நான்லாம் வந்து எனக்கு இந்த அறிவு வந்து ஒரு 20 வருஷம் முன்னாடி இருந்ததுன்னா என்னுடைய பிள்ளைங்களை அழகா வந்து தமிழ் சார்ந்து கல்வியை கொடுத்துருப்பேன். தன்னம்பிக்கை உள்ள பிள்ளைகளாம் நான் வளர்த்துருப்பேன். ஐ லாஸ்ட் இட். திராவிடத்தினுடைய என்ன சொல்றது, ஐ லாஸ்ட் இட். இன்னைக்கு கல்விக் கொள்கைன்னு கொண்டு வராங்க, கடுப்பாகுது. இன்னைக்கு எத்தனை பேர் வந்து 3 மொழிங்கிறாங்கல்ல. நான் என்ன சொல்றேன், தாய்மொழி கல்விங்கிறேன். நான் தாய்மொழி கல்வியை கொடுப்போம். காரணம் என்னன்னா, இன்னைக்கு இந்த தாழ்வு மனப்பான்மையில நம்ம தள்ளப்பட்டதுக்கான ஒரு முக்கிய காரணமே வந்து நம்மளுடைய மொழியை நம்மளுடைய சிறப்புக்களை நம்ம உள்வாங்காததுனால தான். இன்னைக்கு பொருளாதாரத்திலையும் சரி, இன் எவ்ரிதிங் முன்னாடி இருக்கு. டெக்னாலஜியில் தொழில்நுட்பத்தில் முன்னோடியா இருக்கிற நாடுகள் எது? ஜப்பான், ஜெர்மனி, சைனா இல்லையா? இது எல்லாமே ஒரு மொழி தானே, தாய்மொழி தானே. ஒரு பெண் மாதிரி வச்சிருக்கிறாங்க, இங்கே பேசுகிறாங்க. அவங்க நான் ஜாப்பனீஸில் பேசுகிறேன், தமிழில் பேசுகிறேன்னா உங்களுக்கு அது இங்கிலீஷில் கேட்கும், அது பண்ணிக்கிறாங்க. தே டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். அதுதான் சொல்கிறது, ஒரு மொழி படிக்கிறதுக்கான. ஏன்னா எல்லாருமே எல்லாம் படிக்க முடியாது. கண்டிப்பாக. இப்போ என்னை கொண்டு போய் மேக்ஸ் அப்படின்னா நான் ரொம்ப பயப்படுவேன். இன்ன வரைக்கும் ஃபினான்ஸ் ஹேண்டில் பண்ண எனக்கு தெரியாது.
மேக்ஸ்னாலே அவ்வளோ பயம். ஆனா வந்து ஆர்ட், பேச்சு, புத்தகம் இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு ஒரு பிடிப்பு உண்டு. அதே மாதிரி தான் உங்களுக்கு ஒரு திறமை இருக்கும். ஒருத்தருக்கும் தனித்தன்மை இருக்கும். ஒவ்வொருத்தருக்குமே தனித்தன்மையான ஒரு திறமைகள் இருக்கும். அந்த திறமைகளை வளர்க்கிறத விட்டுட்டு ஒரு மொழி கொள்கை, இருமொழி கொள்கை, 3 மொழி கொள்கை அது அரசியலுக்காக அவங்க பண்றாங்க. கண்டிப்பா மேம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ தமிழ்நாட்டுல வந்து வன்முறைகள், பெண்ணுக்கு எதிரான வன்முறைகள் வந்து அதிக அளவு நடந்துட்டு இருக்கு. அதுக்கு சட்டங்கள் எல்லாம் வந்து கடுமையாக இல்ல. இப்ப அரபு நாடுகள்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சட்டங்கள் கடுமையாகப்பட்டதுனால தான் இந்த மாதிரியான வன்முறைகள் வந்து நடக்கல. தமிழ்நாட்டுல அது சுத்தமா இல்ல, அறவே இல்ல ஏன் அப்படின்றாங்க. இல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா அரசியல்வாதிகளே வந்து யார் வேலியா இருக்கணுமோ அவங்களே வந்து காவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க எப்படி சட்டம் இயற்றுவாங்க? இப்ப யாரு வந்தா மேம் இந்த சமூகம் மாறும்னு நினைக்கிறீங்க? அது ஒரு கேள்விக்குறியா இருக்கு இல்லையா? ஐ டோன்ட் நோ. இன்னைக்கு நம்ம ஆரம்ப கல்வி மாதிரி ஆரம்பிக்க வேண்டிய ஒரு கட்டத்துல இருக்கோம். நம்மளுடைய வீட்டுங்கள்ல இருந்து அந்த மொபைல் முதல்ல வந்து எடுத்து அப்படி தள்ளி வைக்கணும். இந்த டெலிவிஷன் எடுத்து தள்ளி வைக்கணும். உங்களுடைய மையமா இது இருக்கக்கூடாது. அதுக்கு அடுத்து வந்து நம்மளுடைய வாழ்வியல். இப்போ எங்களுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா அதை நோக்கி தான் நாங்கள் நடந்துட்டு இருக்கோம். ஒன்று என்ன அப்படின்னா, தமிழுக்கான சிறப்புகள் என்ன, தமிழ் நம்மளை எப்படி வளப்படுத்தும். இன்னைக்கு ஹிஸ்ட்ரி படிக்கிறோம் இல்லையா, ஹிஸ்ட்ரி படிக்கிறோம் இல்லை, இன்னைக்கு என்ன சொல்றாங்க, அவங்க ஒரு கல்வி முறை, நாங்கள் ஒரு கல்வி முறை கொடுக்குறோன்னு சொல்லிட்டு நார்த்ல இருந்து நமக்கு கொடுக்குறாங்க. அந்த கல்வி முறை வச்சுக்கிட்டா நம்ம ராஜராஜ சோழன் அந்த தஞ்சை பெரிய கோயிலை கட்டினாரு, இல்லை வந்து கல்லணை கட்டினது கரிகாலன், இல்லை இன்னைக்கு இரும்பு நம்ம தான் இரும்புல முதல் அப்படின்ட்டு அந்த இரும்பை பதப்படுத்துறதுக்கே ஒரு மெத்தட் தேவை. அந்த நெருப்பு வந்து ஒரு பர்டிகுலர் இதில் எரியணும். அப்போதான் வந்து உங்களுக்கு அது வந்து உருக்க முடியும், அதை வந்து ஒரு மெட்டலாக பண்ண முடியும். அந்த டெக்னாலஜியை படிக்கும்போது நமக்கு இந்த கல்வியை உதவுச்சு. அப்போ நமக்குன்னு ஏற்கனவே ஒரு அறிவு இருந்தது இல்லை, ஏற்கனவே ஒரு ஜெனட்டிக்காக நமக்கு ஒன்று கடத்தப்பட்டிருக்குல்ல, ஏன் நம்ம அதை நோக்கி போக மாட்டேங்கிறோம்? why are we not going towards that? நம்ம அரசு ஏன் வந்து தேவையில்லாத விஷயங்கள் நமக்கு கொடுக்குது? இன்னைக்கு நம்ம கேட்குறோம்ல, ஏன் நம்ம தாழ்வு மனப்பான்மைக்குள்ளார போனோம்? நம்மளுடைய வேலு நாச்சியாரை வந்து தென்னாட்டின் ஜான்சி ராணின்னு சொல்றாங்க. ஏன் சொல்லணும் ஜான்சி ராணின்னு சொல்லிட்டு? இஸ் ஷி கிரேட்டர்? நம்முடைய வேலு நாச்சியார் நம்ம சொல்லணும் இல்லையா? நம்முடைய ஔவையார்னு சொல்லணும், நம்மளுடைய திருவள்ளுவர்னு சொல்லணும்ல. நமக்கானவர்கள் வந்து நமக்கானவர்கள் கிடையாது. ஆனா பெரியார் மண்ணு, இந்த மண்ணு, அந்த மண்ணுன்னு கொண்டு வருவாங்க. அதாவது நீங்க திராவிடத்தை முற்றிலும் எதிர்க்கிறதுக்கு என்ன காரணம்? அவங்க என்ன நமக்கு டெவலப்மெண்ட் கொடுத்துருக்காங்க? பெரியார் வந்து சமூக நீதி பேசியிருக்காங்க. என்ன சமூக நீதி கிடைச்சிருக்கு சொல்லுங்க? என்ன சமூக நீதி வந்திருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். சாதி ஒழிஞ்சிருச்சா? சாதிய வன்முறைகள் நடக்கிறது இல்லையா? பெண்கள் மதிக்கப்படுறாங்களா? பெண்கள் ரேப் நடக்கலையா? சொல்லுங்க. இல்ல பெண்கள் வந்து கம்பீரமா நிக்கிறாங்களா? எந்த தளத்துல நிக்கிறாங்க பெண்கள்? அரசியல் தளத்துல பெண்கள் நிக்கிறாங்களா? அப்படி நிற்கும் பெண்கள் ஆளுமையா நிற்க முடியுதா? எதை சாதிச்சாங்க? எதையும் சாதிக்கல. ஆனா அவங்க சாதிச்சது என்னன்னு சொல்லட்டா, தமிழர்களை அழிக்கிறதுக்கான அத்தனை வேலைகளையும் அவங்க பார்த்துட்டாங்க. நம்பர் 1, தமிழர்ன்ற அடையாளம், குடி அடையாளத்தை நம்ம கிட்ட இருந்து தூக்கிட்டாங்க. நம்பர் 2, டாஸ்மாக் அந்த விஷயத்தை கொடுத்து நம்மளுடைய மூளைகளை மழுங்கடிச்சிட்டாங்க. நம்பர் 3, சீரியல்ஸ் கொடுத்து மழுங்கடிச்சிட்டாங்க. சிந்தனை பூரா இதுக்குள்ளார தான் இருக்கு. கல்வி முறை, தவறான கல்வி முறையை கொடுத்து நம்மளுடைய பிள்ளைகளை சீரழிச்சிட்டாங்க. ஹிந்தி ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கிலீஷை வளர்த்து விட்டுருக்காங்க. இன்னைக்கு வெளியில பாருங்க, தமிழ் வளரல. தமிழ் அவங்க குடும்பத்தை மட்டும்தான் வளர்த்துச்சு. நம்ம ஏமாந்து தமிழ்ல பேசுறாரு, தமிழ்ல எழுதுறாரு, தமிழ்னு சொல்லிட்டு ஆங்கில மொழி நம்மளுக்கு முதன்மையான மொழியா தானே இருக்கு. உலகம் எங்கும் நம்ம அதாவது இன்டர்நேஷனல் லாங்குவேஜ்னு சொல்றோம். அது வந்து நம்மளுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா தானே இருக்கு. அது கம்யூனிகேஷன் லாங்குவேஜா வச்சுக்கோங்க. இங்கிலீஷ் படிக்கிறதுனா அவ்வளவு கஷ்டமா? ஒரு கஷ்டமும் கிடையாது. இங்க பாருங்க, ஆல்பபெட்ஸ் மற்ற மொழிகள் உள்ளது. இப்போ ஆங்கிலம் தொடங்கி கன்னடா, மலையாளம், ஹிந்தி எல்லாத்தையும் எடுத்துக்கோங்களேன். 40-45 ஆல்பபெட்ஸ்க்கு மேல கிடையாது. தமிழுக்கு எத்தனை? ரைட்? கண்டிப்பா. அப்போ அது மட்டும் கிடையாது. நம்மளுடைய மொழியில வந்து அ இ ஈன்னு சொல்றோம் பாருங்க, அதுலயே பாத்தீங்க அப்படின்னா உணர்வுகள், ஆ ஆ வலி, இ ஈ உ ஊ எல்லாமே உணர்வுகள். கண்டிப்பா உணர்வுகள். அந்த அக்கு கூட உணர்வு தான் இல்லையா? அப்போ இவ்வளவு உணர்ச்சி மிகு மொழி, அதாவது ஒரு ஒண்ணுத்துக்குமே பொருள், இரும்புன்னு பேர் வச்சாங்கன்னா அதுக்கு ஒரு பொருள் இருக்கு. அதனுடைய தன்மை,
அந்த பொருளுடைய தன்மையை வச்சுதான் பேர் வச்சிருக்காங்க. அந்த உணர்வினுடைய தன்மையை வச்சுதான் வந்து வார்த்தை சொற்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்போ இவ்வளவு வலிமை வாய்ந்த மொழி வந்து நமக்குள்ளார இருக்கு. அப்போ அந்த மொழியில நமக்கு பாடங்கள் சொல்லி கொடுக்கறது சிறப்பா, இல்ல வந்து ஆங்கில மொழியில மீடியம்ல நம்மள இப்ப நானே சிந்திக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப திணறுவேன். இப்போ நான் வந்து தமிழுக்கு முழுசா மாறிக்கிட்டு இருக்கேன்னா, முன்னாடி ஆங்கிலத்துல தான் என்னுடைய சிந்தனையுமே இருக்கும். இப்போ தமிழுக்கு மாறிட்டு இருக்கேன், சிக்கிட்டு இருக்கேன் நடுவுல. இதை வந்து ஒரு அனுபவபூர்வமாவே நான் சொல்ல முடியும். இன்னைக்கு பேசும் மொழியில வந்து ஆங்கில கலப்பு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருச்சு. ஆனா சிந்திக்கும் இடத்துல வந்து அது என்னை கேட்பாங்க, நீங்க நிறைய பேசுறீங்களே, நிறைய விஷயங்கள் எழுதுறீங்களே, ஏன் நீங்க வந்து தொடர்ந்து பண்ண மாட்டேங்கிறீங்க? நான் சிக்கிக்கிறேன். ஐ எம் நாட் ஏபிள் டு கிராஸ் த த்ரெஷ்ஹோல்ட். அப்போ என்னை மாதிரி எத்தனை பேர்? ஸோ இந்த முதல்ல வந்து நமக்கு வந்து முதல்ல நம்ம மொழியின் பெருமை நமக்கு புரியணும். நம்ம போய் யார்கிட்டையும் போய் எங்க மொழி தான் பெருசு நம்ம பேசணும்னு அவசியம் கிடையாது. என் மொழி எனக்கு பெருசு நகருன்னு சொல்ற இடத்துல நம்ம வரணும். அதே மாதிரி நம்மளுடைய வரலாற்றுக்கு இன்னைக்கு இரும்பே நம்ம தான் பாருங்க. உலக ஹிஸ்டரியே மாத்தி எழுதக்கூடிய ஒரு இடத்துல தமிழர்கள் வாழ்ந்திருக்காங்க. நமக்கு பாடம் எடுக்கிறாங்க இவங்க. எங்க தொலைச்சோம்? அதையெல்லாம் எங்க தொலைச்சோம்? தொலைச்ச இடத்துல தேடுவோம், தேடி மீட்டெடுப்போம். முதல்ல நம்மளுடைய தன்னம்பிக்கையை மீட்டெடுப்போம், நம்மளுடைய சுயமரியாதையை மீட்டெடுப்போம், நம்மளுடைய என்ன சொல்றது, நான் சிறப்பானவன், எனக்கு வேற மொழி தேவையில்லைங்கிற இடத்துக்கு நம்ம வருவோம். கண்டிப்பா நீங்க இவ்வளவு தூரம் வந்து இவ்வளவு ஆதங்கமா பேசுறீங்க மேம். ஆனா இப்ப தமிழ் தேசியத்துக்கு உண்டான கட்சிகள்லாம் தொடர்ந்து வந்து படிப்படியா குறைஞ்சுகிட்டே வருது. அவங்களுடைய தரம் வந்து படிப்படியா குறைஞ்சுட்டே வருது. அது என்ன காரணம் இருக்கும்? இதுவுமே வந்து உளவியல் தான். நான் சொல்றேன்ல, இந்த தாழ்வு மனப்பான்மைங்கிறது தமிழ் தேசிய கட்சிகளுக்குள்ள ஊடுருவி இருக்குதுங்கிறது தான் நிஜமான உண்மை. இன்னைக்கு வந்து இப்போ என்ன எடுத்துக்கோங்க. நான் வந்து சில விஷயங்கள் இப்படிதான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைப்பேன். நடுநிலையான ஒரு இதுதான் எடுப்பேன். நடுநிலை அப்படிங்கிறது வந்து என்னுடைய ஐடியாலஜி தமிழ் தேசியம் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இல்லை நான் திராவிடத்துக்கும் இதுக்கும் அதெல்லாம் கிடையாது. ஐ லீன் டுவர்ட்ஸ் தமிழ் தேசியம் தான். அதில் ஹாவ் நோ டவுட்ஸ் அட் ஆல். ஓகே, நமக்கு திராவிடமும் ஒவ்வாமை, ஆரியமும் ஒவ்வாமை தான். ஆனா இந்த நடுநிலையில இருக்கும்போதே இது சரி இது தவறுன்னு சொல்ற இடத்துல தான் நம்ம இருக்கோம். அப்போ நான் ஒரு இடத்துல வந்து இல்லை, இப்போ சமீபத்தில் நடந்த இப்போ 2 நாளாக ட்விட்டரில் போயிட்டு இருக்கிற விஷயம், காளியம்மாள் அவர்களை பற்றி அண்ணன் சொல்லும்போது கலையுதிர் காலம். ஆனாலும் வந்து இந்த முறை அவர் ரொம்ப மென்மையாக தான் பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன் நான். அப்போ அது ஒரு பதிவாக போட்டிருந்தேன், மென்மையாக பேசும்போது பிரச்சனைகள் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல அந்த மாதிரி வெளியேறதுக்கே விடக்கூடாது. எல்லாரையுமே கட்டி அணைச்சி எடுத்துட்டு போற ஒரு இடத்துல தான் ஒரு தலைவர் இருக்கணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஐ திங்க் இட் இஸ் அ ஃபேர் எனஃப் எக்ஸ்பெக்டேஷன். அதை வந்து ட்விட்டர்ல போடவும் ஒருத்தரும் வந்து நிறைய பேர் நமக்கு சப்போர்ட் தான் பண்றாங்க. ஆனா ஒரு சிலர் என்னன்னா, அண்ணன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு தெரியுமா, ஒரு இப்படிலாம் இந்த வார்த்தைகள் எல்லாம் இதுல தேவையற்ற வார்த்தை, என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் கெட்ட வார்த்தை. அப்படிங்கிறப்போ இல்லை பேச அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றத வந்து ஏற்றுக்க முடியல இவங்களால. நம்மளை திருப்பி அடிக்கிறாங்க. ஆனால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நம்ம நாகரிகமாக பேசுவோமே, எதுக்கு இந்த மாதிரி நம்ம பேசி அவன் வெளியிட்டவனை போய் கேளுங்க அப்படின்வாங்க. அவன் தான் அடிக்கிறான்ல நம்மள, அவன் தான் காத்துக்கிட்டு இருக்கானே ஏதாவது கிடைக்குமா, எப்படியாவது வந்து நிறுத்தலாமா, எப்படியாவது இவங்களை வீழ வைக்கலாமான்னு காத்துக்கிட்டு இருக்கான்ல. அந்த இடத்துல நீ தானே இடம் கொடுக்குற. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய சொற்கள் ஒழுக்கமானதாக இருக்கணும். நம்முடைய சக மனிதனை தாழ்த்தி பேசக்கூடாது, நம்ம சக மனிதனை வந்து குறைச்சி மதிப்பிடக்கூடாது. அந்த இடத்துக்கு நம்ம நகரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆதங்கம். ஆனால் நிறைய நாம் தமிழரை ஆதரிக்கும் சில பேர், எல்லாரும் சொல்ல மாட்டேன், சில பேர் என்னன்னா, நீங்கள் வந்து நாம் தமிழருக்கு எதிராக பேசுவீங்க, நான் மற்ற யாரையுமே வந்து எதையுமே சொல்ல மாட்டேன். ஏன் அவர் ஸ்டாலின் அவர்களை பற்றி பேச மாட்டேன், உதயநிதி, நீங்கள் என்னுடைய இதில் பாருங்கள் ரொம்பலாம் பேச மாட்டேன், ஏதாவது 1-2 பேசுவேன். திரும்பி இவருக்கான மாற்றத்தை தான் நான் காரணம் என்ன அப்படின்னா, இவர் சரியாக இருந்தால் பல விஷயங்கள் சரியாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை, எதிர்பார்ப்பு. எங்கே போய் கேட்க முடியும்? தமிழ் தேசிய கட்சி இன்னைக்கு ஒன்று தானே இருக்குது, மாற்றம் எங்கே கேட்க முடியும்? அப்போ சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் முதல்ல ஆட்சிக்கு வரட்டும், அதுக்கப்புறம் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், வீடு கட்ட போகிறீங்க, அரிச்ச கற்கள் இருக்குல்ல, அரிச்சு எடுத்திருக்கு இல்லை பூச்சி இன்ஃபெஸ்ட் ஆன கற்களை வச்சு முதல்ல நம்ம வீடை கட்டிடலாம், அதுக்கப்புறம் அதை சரி பண்ணிக்கலாம்னு சொன்னா அது சரியா வருமா? வராதா? கண்டிப்பா சரி வராது. அதை தான் இங்கேயும் நான் சொல்றேன். நீ கட்சி ஆரம்பிச்சு அதை உறுதிப்பட வைக்கும் போதே வந்து பல தவறான விஷயங்களை வந்து கலைஞ்சு எடுக்கணும்.
முதல்ல இந்த இந்த கட்சிக்குள்ளார இருக்கிற வரைக்கும் தெய்வ புனிதர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பு. போன அடுத்த நிமிஷம் வந்து சாக்கடை அடைப்பு, இல்லை வந்து இவங்க இவங்க துரோகி, இவங்க இன துரோகி, இவங்க இப்படி வெளில போயிட்டாங்க அப்படி இப்படின்னு எப்படி உடனே வந்து இன்னொரு ஸ்டாண்ட் எடுக்க முடியும்? சிந்திக்கணும்ல நம்ம. கண்டிப்பா ஒரு மனிதனே இவ்வளவு தூரத்துக்கு வந்து இப்படின்னு பேசிட்டு எப்படி டக்குன்னு மாற முடியாது. அப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, நீங்க வந்து தரக்குறைவா பேசாதீங்க. வெளியேறுபவர்களே அவங்க விருப்பம் போயிட்டாங்கன்னு சொல்லி முடிச்சிருங்க. அப்போ என்ன ஆகும்? ஏன் வந்து இன்னைக்கு போய் இப்போ டெலிவிஷனா பேட்டி கொடுக்குறாங்க, போனவங்கெல்லாம் வந்து பேட்டி கொடுக்குறாங்க, அண்ணன் மேலே கோபத்தை காட்டுறாங்க. இப்போ என்னையெல்லாம் என்ன, நான் வெற்றி புகழ் இவங்களோடலாம் க்ளோஸாக இருப்பேன். அதனால் வந்து அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, எல்லாரும் வந்து நீங்கள் கேளுங்கக்கா, அவங்களுக்கு நீங்கள் தானே சப்போர்ட் அப்படின்வாங்க. அவங்க என்ன செயல்பாடுகள் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி கட்சி ஆரம்பத்திலிருந்து பயணிச்சவங்க எத்தனை வலிகளை தாங்கியிருப்பாங்க. அவர் மட்டும்தான் வலியை தாங்கியிருப்பாரா? அதே மாதிரி இருந்தவர்களும் பல விஷயங்களை அவங்க சந்திச்சிருக்க வேண்டியது இருக்கும். அதையும் தாண்டி இன்னைக்கு கட்சி இவ்வளோ வளர்ந்ததுக்கு காரணமும் அவர்களும் தானே. அவங்க இல்லைன்னா அண்ணனால சாதிச்சிருக்க முடியுமா? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் நான் கேட்குறேன். முடியாதுல்ல. ஏதோ ஒரு கட்டத்தில் அவங்க வெளியேறிட்டாலும் அந்த 15 வருடமோ 14 வருடமோ இல்லை 10 வருடமோ இல்லை காளியாமல் இருந்த 5 வருடமோ உழைப்பு போட்டாங்க இல்லையா? கண்டிப்பா. அவர் தெரியணுன்றதுக்காக உழைப்ப போட்டாங்கல்ல, அவரை நம்பி உழைப்ப போட்டாங்கல்ல. அப்ப அவங்கள வந்து நீங்க படுகேவலமா துரோகி ரேஞ்சில், ஏன்னா என்னையுமே பேசுவாங்க. எனக்கு வந்து நான் அவங்க உண்மை இவங்க உண்மைலாம் நான் போகவே மாட்டேன். என்ன பேச முடியும் அப்படின்னா நீங்க எல்லாரையும் தப்பா பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கும்னு. ஆனா இதற்கு வந்து மருத்துவர் கார்த்திகேயன் அவர்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தாங்க. ஒரு காணொலியில நான் பார்த்தேன். என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்ப வந்து இப்ப நான் வந்து அந்த கட்சியில இருக்கேன், பயணிக்கிறேன் அப்படின்னா, என்னைய பிடிக்காதவங்க என்னைய பத்தி அண்ணன் கிட்ட போய், அதாவது சீமான் அவர்களிடம் போய் சொல்லும் போது அவங்களுடைய வாயை ஸ்டாப் பண்றதுக்காண்டி அவங்க இருக்காங்க அப்படின்னு அவங்களுடைய வாயை ஸ்டாப் பண்றதுக்காண்டி தான் சொல்றாங்களே தவிர, அவங்களுக்கு மேல வந்து தனிப்பட்ட கருத்துக்கள் இருந்துச்சுன்னா அவங்களிடையே போய் பேசிடுவாங்க. இதெல்லாம் வந்து பெருசுபடுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்களே, இதை எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் வந்து இஸ் நாட் அக்செப்டபிள். இதெல்லாம் வந்து சப்பக்கட்டு. ஓகேவா? இது வந்து ஹெல்தியாக வளர்றதுக்கான ஒரு சூழலே கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் என்கிட்ட வந்து சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு, அவர் அப்படி பண்ணுறாருன்னு சொல்லி என்கிட்ட சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணும் ஒரு தலைமையை நான் என்ன பண்ணுவேன், 2 பேரையும் உட்கார வைப்பேன். பேசு, இப்போ பேசு. கண்டிப்பா அதுதான் சரியான அணுகுமுறை. இதுதான் ஈஸி, இதுதான் வந்து சொல்யூஷன். இது வந்து இப்போ கட்சி இவ்வளோ பெருசாக வளர்ந்த பிறகு பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இது ஆரம்ப கட்டத்துல இருந்தே பண்ணியிருக்கணும். தவறுனா தவறு, புரளி பேசாதீங்க. பண்பு இல்ல அப்படின்றாங்களே சீமான் அவர்களுக்கு, சரியான தலைமை பண்பு இல்லைன்னு சொல்றாங்களே, இது உண்மைதானா? சுத்தமா இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் இதெல்லாம் திருத்திக்கலாம். இதெல்லாம் திருத்தி தான் ஆகணும். வேற வழி கிடையாது, வேற வழியே கிடையாது. எல்லாரும் போயிட்டே இருந்தா என்ன பண்றது? சரி, இன்னொன்னு, வெளியில போறவங்க வந்து நீங்க இவ்வளோ அந்த கெட்ட வார்த்தைகள் மூலமா, அதாவது ஒருத்தர் அவங்கள ரொம்ப தரக்குறைவா துரோகி ரேஞ்சுக்கு பணம் வாங்கிட்டாங்க, இல்லை ஏமாத்திட்டாங்க, இப்படிலாம் சொல்லும்போது நான் இவ்வளோ இழந்து கூட நடந்திருக்கிறோமே, நம்மளை இவ்வளோ இழிவுபடுத்துறாங்களேன்ற போது கோபம் வருமா வராதா? கண்டிப்பாக. அந்த கோபத்தை வெளியே காட்டுவாங்களா மாட்டாங்களா? அப்போ நிறைய பேர் நீங்க என்ன சொல்றீங்க, நாம் தமிழர் தம்பிகளுக்கு நேராகவே நான் இதை சொல்றேன், நீங்க என்ன சொல்றீங்க, வெளில போனா அமைதியா இருக்கணும். நீங்க அமைதியா இருக்கீங்களா? யார் ஆரம்பிக்கிறது அத்தனை பிரச்சனையும்? இப்ப நான் சொல்றது என்ன அப்படின்னா, அமைதியா இருங்க, அவங்கள இழிவுபடுத்தாதீங்க. போறீங்களா, நன்றி வணக்கம், முடிச்சிருங்களேன். அவங்க ப்ரூவ் பண்ணி காமிச்சுக்கிட்டோம் அவங்க தமிழ் தேசியத்துக்கானவர்களா இல்லை விலை போனவர்களான்றது. கத்திரிக்காய் முத்துனா கடை தெருவுக்கு வந்துதான் ஆகணும். என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு உண்மை வெளியே, நெருப்பு மாதிரி, உண்மைங்கிறது நெருப்பு மாதிரி, உங்களால் மூடிலாம் வைக்க முடியாது, அது கொழுந்து விட்டு வெளியே வரும். அப்போ அந்த பொறுமை ஏன் நம்ம மக்களுக்கு கிடையாது? நீ என்ன பண்றன்னா, ஏற்கனவே ஒரு கொமஞ்சிக்கிட்டு இருக்கிறவனை போய் விசிறி 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 எரிய விட்டு அதில் நம்மளையும் சேர்த்து எரிக்கிறீங்க. நீங்களும் எரியிறீங்க, நாங்களும் எரியிறோம். நம்ம ஒருவர் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரல. இதனாலதான் தொடர்ந்து பயணிச்சவங்க எல்லாருமே வந்து வெளியேறாங்களா? இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஜெகதீஷ் பாண்டியன் அவர்களும் கூட வெளியேறிருக்காங்க. அவங்க கூட என்ன, அவர் எவ்வளவு பொறுமையா இருந்தாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப நான் சொல்றேன்,
பல பேருக்கு ஆனா தெரிய இதற்கு வந்து தனிப்பட்ட காரணம் இருக்கு. இப்ப அவங்க அதான் மருத்துவர் தான் பேசியிருந்தாங்க. இதற்கு வந்து தனிப்பட்ட காரணங்கள் இருக்கு. அத வந்து நாங்க பேச விரும்பல. ஆனா வெளியேறின உடனேயே அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, காவி வேஷ்டி, அதாவது காவி போர்வை போத்துன மாதிரி வந்து சீமான் அவர்களுடைய செயல்பாடு இருக்குது. ராஜாவ வந்து புகழ்ந்து பேசுறாங்க. அண்ணாமலை அவர்கள புகழ்ந்து பேசுறாங்க. ஆரியம் வந்து கையில எடுத்துருவாங்களோன்ற ஒரு பயம் இருக்குன்ற மாதிரி வந்து இவங்க பதிவு போட்டிருந்தாங்க. இதெல்லாம் வந்து இப்போ அப்படியே அகைன்ஸ்டா, அதாவது இவங்களுக்கு, அதாவது ஜெகதீசன் பாண்டியன் அவர்கள வந்து சாடி பேசுற மாதிரி பேசுறாங்களே. அததான் சொல்றேன், தம்பிகள். இதெல்லாம் அவசியமற்றதுங்கிறேன் நானு. இதெல்லாம் ஒரு தனி ஏன்னா இது மனித வந்து தாக்குதல். அவர்களுடைய கருத்தை நான் வந்து என்ன முன் சொல்றேன், வச்சிருக்காரு. தனி மனித தாக்குதல் பண்ணாதீங்க. அதே மாதிரி இப்ப நீங்க ஒரு 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 இயக்கமாவோ இல்ல ஒரு அரசியல் கட்சியாவோ நீங்க இயங்குறீங்க அப்படின்னா அங்க எல்லாருடைய கருத்துக்களும் கேட்கப்பட வேண்டும். ஓகே, கேட்கப்பட்டு அந்த தலைமை முடிவெடுக்கும். அப்படி எடுக்கிற முடிவுகள், இவங்களுக்கு அந்த பயம் வருதுன்னா ஏன் வர விட்டீங்கன்ற நான். காவி பக்கம் போயிருவாங்களோன்ற அந்த பயம் வருது பாருங்களேன், அந்த பயத்தை ஏன் வர விட்டீங்க? எனக்கே கொஞ்சம் அதிர்வா இருந்தது. ராஜா என்னது, வாட் இஸ் ராங் வித் திஸ்? சங்கீனா ஐ வாஸ் ஷாக்ட். எனக்கு உடன்பாடே கிடையாது. சில விஷயங்கள் வந்து வேண்டானா வேண்டானா ஒன்று வந்து நம்ம அதை பற்றி பேசாமல் இருக்கலாம். பேசணும்னு அவசியம் இல்லை. உனக்கு ஒரு கருத்து இருந்தனா கூட பேசணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் பேசும்போது உள்ள கட்சிக்குள்ளார ஒரு குழப்பம் வரதான் செய்யும். அதே மாதிரி சீனியர்ஸ் எல்லாருமே வந்து நான் முதல்ல இருந்தேன் அப்படின்னா இன்செக்யூரிட்டி, நான் சொன்னேன் தெரியுமா, தாழ்வு மனப்பான்மை. அந்த தாழ்வு மனப்பான்மை தான் இங்கே முழுக்க முழுக்க வேலை செய்யுது. எல்லாருக்குமே அந்த இன்செக்யூரிட்டி. நம்ம வந்து இந்த இடத்த விட்டுட்டோம்னா நமக்கு போயிருமோ, நம்ம அப்போ இன்னொருத்த என்ன பண்ணுறான், அவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு வந்து சொல்லும்போது ஈஸியாக கேட்டுக்கிறோம். நம்ம இடம் போயிருமோன்ற அந்த பயத்திலே வாழ்ந்துகிட்டு இருக்காங்கல்ல. அப்புறம் எப்படி நம்ம விடுதலை நோக்கி நடக்கிறது? எப்படி நடக்கிறது? நீ எதை திருத்திக்கிட்ட? சரி, இன்னைக்கு நாம் தமிழர்ல இருக்க அத்தனை அண்ணன் தம்பிகள் அத்தனை பேர்கிட்டே நான் இந்த கேள்வியை வைக்கிறேன். எத்தனை பேர் குடியை விட்டுருக்கீங்க? எத்தனை பேர் கெட்ட வார்த்தை பேசுறது இல்லை? நான் பார்க்குறேன் சில சமயம், நான் என்னுடைய தம்பி என்னுடைய அண்ணன்கள் நான் நினைச்ச இடத்துல இன்னைக்கு ஒரு காலையில் ஒரு மெசேஜ் ரொம்ப நான் நேரடியாகவே போட்டிருந்தேன். அருவருப்பா இருக்கு, உங்களை தமிழ் தேசியவாதின்னு சொல்லிக்காதீங்க. அந்த மாதிரி எத்தனை பேர் விட்டுருக்கீங்க? எத்தனை பேர் பொருளை பேசுறதை விட்டுருக்கீங்க? எத்தனை பேர் உன் குடும்பத்தில் இருக்கிறவங்களை வந்து ஒழுங்கா பார்த்துட்டு இருக்கீங்க? உன் குடும்பத்து பெண்களை வந்து மரியாதையோட எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? நான் கேள்வி கேட்குறேன். ஆனா காசு வாங்கிட்டாங்க திமுக கிட்ட, என்ன சொல்லுவாங்க, வெளில போயிட்டா. நான் இதில் பெரிய காமெடி என்ன அப்படின்னா, அவங்க வெற்றி புகழ் எல்லாரையும் வந்து திமுகவோட நான் பேசி அவங்க எல்லாரையும் நான் தான் வந்து வேல்முருகன் அவர்கள் கட்சியில் இணைச்சிருக்கேன். நான் 4 மாசமா என்னுடைய பொருளாதாரத்தை சரி பண்ணணும்னு மல்லு கட்டிக்கிட்டு இருக்கேன். நான் என்னோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் நான் அமைதியாக இருக்கேன், எங்கேயும் நான் காணொலி கொடுக்கலன்னு. இது ஒரு பொருள். டே, ஏதோ நம்புற மாதிரி சொல்லுங்கடா. எங்கேயோ ஒரு இடத்துல வந்து என்ன சொல்றது, இவங்க திமுகவோட அட்டாச் அண்ணன் ஒரு இடம் காட்ட சொல்லுங்க, நான் சேலஞ்ச் பண்றேன். ஐ டோன்ட் வாண்ட் தட். எனக்கு அது வேணான்னு இப்போ இல்லை, திருப்பியும் சொல்றேன், திமுரோட சொல்றேன். நான் அண்ணன் கூட திராவிட கட்சியில இருந்திருக்காரு, நான் இருந்ததில்லை. திமுரோட சொல்றேன், அது பக்கம் மனதளவில் கூட நான் போனது கிடையாது. என்னுடைய வயசு 50 தாண்டிருச்சு. ஓகே, அந்த திமுறை எனக்கு என்னைக்குமே உண்டு. யாருக்கும் அடி பண்ணிடுற எண்ணமும் எனக்கு கிடையாது. நல்லதுன்னா சரின்னா சரி, அன்பு மட்டுமே. எப்படிப்பட்ட அன்பா இருக்கணும்? அது நம்பிக்கையும் மரியாதையும் கூடிய அன்பா இருக்கணும். அந்த அன்புக்கு மட்டும்தான் நான் கட்டுப்படுவேன், வேற எதுக்கும் நம்ம கட்டுப்பட மாட்டோம். இப்போ 2026ல நாம் தமிழருடைய நிலைப்பாடு எந்த அளவுக்கு சரியானதா இருக்கும்? அவங்களுடைய கட்டமைப்பு எப்படி இருக்கும்? ஏன்னா தொடர்ந்து வந்து பில்லர் ஆஃப் கட்சி எப்படி இருக்குங்கிறது சொல்ற இடத்துல நான் இல்லை, எப்படி இருக்கணும்னு வேணா சொல்றேன் நான். இப்போ வேல்முருகன் அவர் இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட நான் வைக்கிற கோரிக்கை இதுதான். இன்னைக்கு வந்து தமிழ் தேசியத்தை ஏற்ற அவருமே தமிழ் தேசியவாதி தான். அவர் வந்து திமுக கட்சியில இருந்தாலும் வந்து தவறான எதையுமே அவர் பண்ணலை, அதுதான் உண்மை. அப்போது அதே மாதிரி இவங்க நாம் தமிழரில் இருந்த முக்கியமான ஆட்கள், இதுக்காக நாம் தமிழர் வளர உழைத்த ஆட்கள் வந்து இப்போ அவரோட இருக்கும்போது அவர் அந்த திமுக கூட்டணியை விட்டு வெளியேறணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆசை. இது மட்டும் இல்லாமல் பல தமிழ் தலைவர்கள் இருக்காங்க. இது நான் நிறைய இடத்துல வச்சுருக்கேன், இப்போ தெளிவாகவே நான் எடுத்து வைக்கிறேன். நிறைய தமிழ் தலைவர்கள், தமிழ் தேசிய கட்சிகளை முன்னாடி நிறுத்துகிற தமிழ் தலைவர்கள் இருக்காங்க. இவங்க எல்லாரும் ஒருங்கிணையணும். கூட்டணி, நாம் தமிழரும் அவங்களும் கூட்டணி வைக்கணும். என்ன பண்ணிட முடியும் நம்மள திராவிடம்? கண்டிப்பா. நான் ஏன் வந்து
அவதூறா பேசாதீங்க, கோபப்பட்டு பேசாதீங்க, உணர்ச்சி வசப்பட்டு பேசாதீங்க மற்றவங்கள வந்து. ஏன்னா நான் உடைஞ்ச இடம் அன்னைக்கிட்ட எனக்கு முதல்ல எனக்கு வந்து ஒரு வெறுப்பு வந்த இடம் அப்படின்னா, திமுக மேடையில் மாவீரர் நாளை கொண்டாட வச்சிட்டோம்னு சொன்னார் பாருங்க. என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. நான் உடைந்த இடம் அது. எது இவ்வளோ சாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டாரு. எவ்வளோ பெரிய பழி அது, எவ்வளோ பெரிய பழி. தலைவர்கள் அது செய்யக்கூடாது. யார் எப்படிப்பட்டவங்க, இவங்க எந்த அளவுக்கு விலை போவார்களா மாட்டார்களா, இவங்களுக்குன்னு என்ன இருக்கு. இன்னைக்கு காளியம்மாள் வந்து இன்னைக்கு இருக்கிற பெரிய ஒரு டிபேட்டை நம்ம பெண் குழந்தைகள் ஆரம்பிக்கும் போதே உங்களை பேசணும்னு நினைச்சேன் நான். கண்டிப்பா. ஓகே, ஒரு பெண் குடும்பத்திலையும் சரி, குடும்பத்திலையும் வந்து ஒரு பெண் வந்து டிவோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ சுலபத்தில் முடிவெடுக்க மாட்டாள். எவ்வளவு பொறுமை காக்க முடியுமோ, எவ்வளவு போராட முடியுமோ, எவ்வளவு சரி செய்யறதுக்கு முயற்சிகள் எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையும் செஞ்சு பார்ப்பாங்க. கடைசியாக தான் வெளியேறுவாங்க. இன்னைக்கு ஒரு டிவோர்ஸ் ஆன ஒரு ஆணையும் பெண்ணையும் எடுத்துட்டிங்கன்னா, பெண் வந்து ரிக்ரெட் பண்ண மாட்டாள். 99% பெண் வந்து ஐயோன்னு அப்படி பண்ணிட்டேனேன்னு ரிக்ரெட் பண்ண மாட்டாள். ஆனால் ஆண் ரிக்ரெட் பண்ணுவான். காரணம் என்னன்னா, அவசர முடிவுகள். ஒரு பெண் வந்து அந்த பூமி தாயின்னு சொல்கிறாங்கல்ல, பொறுமை, அது வந்து ஒரு பெண்ணுக்கு இயல்பான நேச்சர். எனக்கு காளியம்மாள் வந்து ஐ நோ ஹர் பர்சனலி, ஐ நோ ஹர். எத்தனை தடுமாற்றங்கள் உள்ளே இருக்கும், எத்தனை வலிகள் இருந்திருக்கும். ஆண்கள் மட்டுமே இருக்கக்கூடிய உலகத்தில் பெண்கள் தனிமைப்படுத்தப்பட்டு தான் இருக்கும். எங்கே பார்க்குறது, இப்போ நான் பார்க்குறதுக்கு வந்து பயம் இல்லாமல் கம்பீரமாக நிற்கிற ஒரு தோரணை உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் உள்ளே வந்து ஒரு நெருடலோடு தான் நிற்போம். அதை ஈடு கொடுத்து நாங்கள், அதாவது ஆண்கள் மாதிரி ஈடு கொடுத்து, நான் என்னுடைய வணிகத்தில் நான் சொல்கிறேன், பல நேரங்களில் வணிக அந்த ரீதியாக பார்க்கும்போது ஒற்றை பெண்மணியாக நிற்பேன். நான் அரசியலுமே ஒற்றை பெண்மணியாக நிற்பேன். என்னதான் வந்து அவங்களுக்கு ஈடு கொடுத்து நான் நிற்கும் போதும் ஒரு சில இடங்களில் வந்து சுணங்கி போகிறது உண்டு. நான் அவங்களுக்கும் அது நடந்திருக்கும். ஒரு வார்த்தை, என்னம்மா மனசில் வச்சுக்காத, இனி இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கிறேன், அவ்வளவுதான் வேணும். இதை சொன்னா இப்ப காளியம்மாள் அவர்கள் வந்து நாம் தமிழர்ல பயணிப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இதற்கு பின் தெரியல எனக்கு, அதெல்லாம் நான் சொல்ல முடியாது. ஏன்னா அது அவங்க என்ன ஃபேஸ் பண்ணியிருக்கான்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், நமக்கு தெரியாது இல்ல. காளியம்மாள் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய உணர்வுகள் என்ன, அவங்க எப்படி அவமானப்படுத்தப்பட்டாங்க. இப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா அவங்க திமுகவுக்கு போயிட்டாங்க, இன்னும் அவங்க சொல்லவே இல்லை. என்னோட முடிவு என்னன்றதை நானே பொறுத்திருந்து சொல்லுவேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர, அந்த முடிவை வந்து உங்களுக்கு சாதகமா மாத்திக்கோங்களேன். அவங்க ஆக்சுவலி உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க, சரி பண்றதுக்கான ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. அவங்க வெளிப்படை அவங்க சொல்றது என்ன தெரியுமா, எனக்கு பிரச்சனை இருக்கு, நான் இருக்கணுமா வேணாமான்னு சிந்திச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறது வெளிப்படையா சொல்றாங்க அவங்க. அதே சமயம் இதை விட்டு போக மனம் இல்லை, நீங்க திருத்திக்கிறதுக்கு உங்களுக்கு கால அவகாசம் கொடுக்குறேங்கிறாங்க. இது சிம்பிள் சைக்காலஜி, ரொம்ப ரொம்ப சிம்பிள் சைக்காலஜி. முடிச்சுட்டு போறது தானமான்றாங்க. இல்ல, பெண் எடுத்தோம் கவுத்தோம் செய்ய மாட்டாங்க. பெண்களுடைய இயல்பு அது கிடையாது. நீ இன்னைக்கு பெண்களை வந்து எல்லா இடத்துலையும் அப்புறப்படுத்தி வச்சிருக்க. நீ பெண்ணுரிமை நீ சொல்லிட்டு இருக்க, ஆனா நீ எல்லா இடத்துல இருந்தும் அப்புறப்படுத்தி வச்சிருக்க. எங்களால எங்களுடைய வாய்ஸே கேட்கப்படலை. இதுதான் வந்து ரியாலிட்டி. கண்டிப்பா மேம். இந்த மாதிரி எல்லா கட்சிகளையுமே உள் பிரச்சனைகள் வந்து இருந்துட்டு இருக்கு. ஆனா எந்த கட்சிகளையும் இவ்வளவு பெருசா வந்து வெளியில வரதே இல்லை. ஏன் நாம் தமிழர் கட்சியில மட்டும் தொடர்ந்து வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து வெளியில வருது? அது யாருடைய காரணமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, ரொம்ப இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் பேப்பர்ல ரொம்ப ஈஸியான கொஸ்டின்னா, இங்க பாருங்க, இங்க யார் இது வரைக்கும் வாழ்ந்திருக்கிறாங்க, சிறப்பா வாழ்ந்திருக்கிறாங்க? திராவிடர்கள் சொல்லக்கூடிய வேற்று இனத்தவர்கள் தான். ஓகேவா? இன்னைக்கு தமிழர்களுக்கு ஒரு உணர்வு வருது பாருங்க, நான் தமிழன், என்னுடைய நிலம் இது, என்னுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கு. ஒரு ரெப்ரசன்டேஷனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 பேர் 12 பேர் வந்து தெலுங்கு மினிஸ்டர்ஸ் தான் இருக்காங்க. உங்களுக்கு வந்து கோட்டா படி போகணும் அப்படின்னா அத்தனை மினிஸ்டர்ஸ் வந்து தெலுங்குல இருக்கக்கூடாது. இன்னைக்கு தெலுங்கர்கள் தன்னுடைய, இப்போ ரெட்டின்னு அவர் பேசிட்டு இருந்தார் பாருங்க, தன்னுடைய அடையாளத்தை அவர் பேசலாமா, ஆனால் தமிழர் தன்னுடைய அடையாளத்தை பேசக்கூடாதுங்கிற அந்த ஆங்காரம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் உடையுது. இன்னைக்கு தமிழர்கள் வந்து ஒரு ஆமா இல்லை, நம்ம வந்து நொறுக்கப்பட்டிருக்கோம் இல்லையா? இன்னைக்கு வந்து 1000 பிரச்சனை, அவர் சீமானன்கிட்டே 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த நாம் தமிழரை விட்டு கொடுக்காம இருக்கிறவங்க தான் நாங்கள் எல்லாருமே. அந்த அந்த கட்சியை கையில் இருக்க பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். எப்படியும் அங்கே போராடுறோம், நம்ம சண்டை போடுறோம், எல்லாம் பண்ணுறோம், ஆனால் அந்த கட்சியை விட்டு கொடுக்குற ஒரு மனநிலையில் கிடையாது. நம்ம பேசுகிறதே வந்து நம்மளுடைய அந்த அந்த அதில் பயணிச்சுட்டு இருக்கவங்க கிட்ட நம்ம மாற்றிப்போம், நம்ம திருத்திப்போம், நம்ம சரி செய்துப்போங்கிற அந்த உரையாடல் தான். காரணம் என்ன அப்படின்னா, இது நம்முடைய இனத்துக்கானது, நம்மளுடைய இன விடுதலைக்கான ஒரு பாதை இது அமைச்சிருச்சு. அப்போது இது ஆபத்துன்னா உங்களுக்கு தெரியுது.
இதை வளர விட்டா ஆபத்துன்னு தெரியுது. அப்ப என்ன பண்றாங்க, கரெக்டா பாருங்களேன், ஒரு வருஷம் தான் இருக்குன்ற போது விஜயலட்சுமியோட அந்த கேஸை கொண்டு வந்து இப்போ நுழைக்கிறாங்க. என்ன பண்ணுவாங்க, சிறுமைப்படுத்துறாங்க. ஏன் ஸ்டாலினுக்கு தகாத உறவுகள் கிடையாதா? இதை வந்து இவர் செய்யறத வந்து நியாயப்படுத்துறேன்னு மட்டும் நினைக்காதீங்க. தட் இஸ் நாட் மை ஸ்டாண்ட் அட் ஆல். நான் யாரையும் நியாயப்படுத்துறது இல்லை. நான் வெளியே நிற்கிறேன் அப்படின்னா சில விஷயங்கள் எனக்கு பிடிக்கலைங்கிறதுனால தான் வெளியில் நிற்கிறேன். ஆனால் நான் கேட்குறது என்ன அப்படின்னா, இவரது இப்படி படம் பிடிச்சி இவ்வளோ பெருசாக போடுறாங்கல்ல, வாட் அபவுட் உதயநிதி, வாட் அபவுட் ஸ்டாலின், வாட் அபவுட் ஆல் த மினிஸ்டர்ஸ்? இப்போ அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் யார் அந்த சார்ன்னு இருந்ததில்ல, வாட் அபவுட் ஆல் தோஸ்? எத்தனை கூத்தாடிகள் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்காங்க, எத்தனை இடத்துல சினிமா படங்கள் பாருங்க, கற்புக்கரசியாக அப்படியே ஒரு பெரிய, ஆனால் வாட் இஸ் ஷி, ஹவ் இஸ் ஷி யூஸ்டு, அவளை எப்படி நீங்கள் உபயோகப்படுத்திட்டு இருக்கீங்க? எத்தனை நம்ம கேட்குறோம், அரசியல்வாதிகள் கூப்பிட்டா போகாமல் இருக்க முடியாதுன்னு கதறல்கள் எத்தனை கேட்டிருக்கோம் நம்ம. ஏன் அதெல்லாம் பெருசுபடுத்தலை? காரணம் இந்த கருத்தியல் வலிமையானது. இது சரியாக வளரக்கூடாதுன்றதற்காண்டி பண்றாங்கன்னு சொல்றீங்க. அதுதான் ரீசன். நான் அதனால தான் வந்து நம்ம ஆட்கள் கிட்ட சொல்றேன், உன்னுடைய வீக்னஸ் எல்லாத்தையும் ஸ்ட்ரென்த்தா மாத்திக்கோ. உனக்குன்னு இருக்கிற உளவியல்ல வந்து அந்த பயம் இருக்குல்ல, பயத்தை தூக்கி எறி. ஏன்னா பயம் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து உங்க பாதை சரியா தெரியாது. கோபம் கொண்டவனுக்கு சிந்திக்க தெரியாது. என்ன சொல்றது, தன்னை குறைச்சி மதிப்பிடுறவனுக்கு வந்து சரியான பாதை தெரியாது. உன்னுடைய அறிவு மேம்படணும் அப்படின்னா நீ குடிய விடணும். குடிய விடும்போது, நீ குடி எதுக்காக குடிக்கிற? அது சப்போர்ட் இல்லாம உனக்கு சந்தோஷமா இருக்க முடியல. தாழ்வு மனப்பான்மை தானே. உன் மீது உன் உறவுகள் மீது உனக்கு நம்பிக்கை இல்லைல்ல, அதை விடு. அதை விட்டுட்டு நேரான அறிவான பார்வையை எனக்கு என்ன வேணும், மும்மொழின்னு கொண்டு வந்தானா எனக்கு என்ன வேணுன்றதை வை. இப்போ நாங்கள் மீள்வோம் மீட்போம் இயக்கத்தின் சார்பாக என்ன வச்சுருக்கோம், 3rd கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் சொல்லி கொடுங்குறோம் நாங்கள். ஏன்னா இன்னைக்கு எல்லாருக்கும் கம்ப்யூட்டர்ஸ் இஸ் தேர் இன் த ஹேண்ட். கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் சொல்லி கொடு. சும்மா வச்சோம் பேசிக்காக ஒரு ஆப் கிரியேட் பண்ண சொல்லி கொடு, யூஸ் ஆகும் நம்ம பிள்ளைங்களுக்கு. தீர்வை வைங்க. வேண்டான்னா அதுக்கு பதிலாக என்ன கொடுக்க போகிறோம்? அதை நோக்கி போங்க. நமக்குள்ளார அடிச்சுக்கிறதுல ஒரு பயனும் கிடையாது. நான் ஒரு மூத்த பெண்மணியாக அறிவுரைகள் சொல்றேன், எனக்கு சொல்லக்கூடிய உரிமை இருக்கு. ஏன்னா இத்தனை காலம் என்னுடைய வாழ்க்கையில பல இடர்களை தாண்டி தான் நான் வந்திருக்கேன். அண்ட் நான் சொல்ற இடர்கள் வந்து வெறும் குடும்ப சூழல் மட்டும் கிடையாது. வணிகத்துல பார்த்துருக்கேன், பொருளாதாரத்துல பார்த்துருக்கேன், ஆன்மீகத்துல பார்த்துருக்கேன். எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இன்னைக்கு ஒரு நிலையில வந்து நிற்கிறேன். எது சரி, எது நம்மளை சமன்படுத்தும், எது நம்மளை சரியாக கொண்டு போகுங்கிற அந்த பார்வையை நான் வைக்கும்போது, நீ வாயை மூடு தள்ளிப்போ அப்படின்னு நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொல்கிற அந்த திமிர் இருக்கு பாருங்க, அது திமிர், கொழுப்பு. வெளிப்படையாகவே சொல்கிறேன், அது கொழுப்பு. நீ போம்மா, நாங்கள் பார்த்துக்கிறோம். எத்தனை பேர் தள்ளி விட்டுட்டு நீங்கள் போக முடியும், முன்னேற முடியும்? இது என்ன போடுறா, ஒருத்தரை அடித்து வீழ்த்திட்டு வந்து நம்ம முன்னாடி போய் கோட்டையை பிடிக்கிறதுக்கு? இது ஜனநாயக நாடு, அரசியல் படுத்தப்பட வேண்டும். we have to live dignified. ஒருத்தர் நம்மளை பார்த்தானா இவங்களுக்கு தான் ஓட்டு போகணும்னு தோணணும். எவ்வளோ பாலிஷ்டாக இருக்கிறாங்க மற்றவர்கள்லாம், எவ்வளோ பாலிஷ்டாக பேசுகிறாங்க, எவ்வளோ உள்ள அரக்கத்தனத்தோடு இருக்கிறாங்க. ஆனால் வெளியில் வந்து அப்பா அம்மா வேண்டாம், நமக்கு இதெல்லாம் வேண்டாம். பாருங்களேன், தமிழர்களுக்கே உரிய குணம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு உறவையும் உறவு முறையோட கூப்பிடுறது. அதையும் எடுத்துக்கிறாங்க பாருங்க. அம்மான்னு கூட கூப்பிட்டுடலாம், யாரை வேணாலும் அம்மான்னு கூப்பிட்டுடலாம், அதில் ஒரு வக்கிரம் இருக்காது. ஆனால் அப்பான்னு சொல்லி பாருங்களேன், உங்களால் யாரையும் பெருசாக அப்பான்னு சொல்ல முடியாது, அவ்வளோ சீக்கிரம் சொல்ல முடியாது. அது ஒரு ஐ ஃபெல்ட் யக்கி, எனக்கு பிடிக்கல அது. why should I call him up? I never saw him like that. He never made me feel like that. இப்போ நம்ம இது எல்லாமே சிந்திக்கணும், இதை தான் சிந்திக்கணும். நம்மளே ஒருத்தரை அடிச்சுக்கிட்டு, ஒருத்தரை மட்டுப்படுத்திக்கிட்டு, ஒருத்தரை என்ன சொல்றது வளர விடாம, அதே மாதிரி பெண்களுக்கான சம வாய்ப்பு வந்தே ஆகணும். நாங்கள் சொல்றது காது கொடுத்து கேளுங்க. உங்களுக்கு புரியாத விஷயங்கள் எங்களுக்கு புரியும். we are born என்ன சொல்றது, பிறக்கும் போதே ஒரு இன்ட்யூஷனோட பிறந்தவர்கள் பெண்கள். அதுவும் வந்து இவ்வளவு அனுபவப்படும் போது எது சரியா வரும் என்ன நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல. சில பேர் வந்து நம்ம சொல்றதை கேட்கும்போது அவங்க நல்லா இருக்கும்போது ஓகே இது ஒர்க் ஆகுது. அப்போ அதுதான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அறிவு சார்ந்து, வணிகம், பொருளாதாரம் சார்ந்து, நம்முடைய வாழ்வியல் சார்ந்து நம்ம மாற்றங்களை கொண்டு வந்தால் மட்டும்தான் நம்ம வெற்றி பெற முடியும். இதுக்கு என்ன சொல்யூஷன்ஸ் வச்சுருக்கீங்க? குடி ஒரு பழக்கம் சொன்னல, இன்னைக்கு வந்து இயற்கை வைத்தியத்தில் குடியை நிறுத்த முடியும், அக்யூபங்க்சரில் நிறுத்த முடியும், ஹோமியோபதியில் நிறுத்த முடியும். போங்க, உங்களால் குடியை விட முடியலையா, உங்களை சுற்றி இருக்கிறவங்கள தேடுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இதை சொல்கிறேன். அவன் டாஸ்மாக் இழுத்து மூடுற லெவலுக்கு கொண்டு வாங்க.
ஆண்களுக்கு நான் விடுற சேலஞ்ச் இது. முதல்ல நீங்க வந்து வலிமையானவர்கள், ஒரு குடிப்பழத்துக்கு நான் அடிமையாக மாட்டேன், டாஸ்மாக கவர்மெண்ட்டே இழுத்து, இதுவுமே இல்லீகல். ஒரு அரசு வந்து டாஸ்மாக் நடத்தக்கூடாது. ஆனா இங்க நடந்துகிட்டு இருக்கு. நம்ம கேள்வி கேட்கல. இதெல்லாம் கேள்வி கேளுங்க. இதே எல்லாத்தையும் போராடுங்க, இதே எல்லாத்தையும் முறியடிங்க, அதுக்கப்புறம் வாங்க. கண்டிப்பா. நம்ம இன்னொரு சண்டையை ஒரு வச்சுக்கலாம். முக்கியமான விஷயம் மேம், இப்போ தொடர்ந்து சீமான் அவர்கள் மீது வந்து பல்வேறு வழக்குகள் போடப்பட்டிருக்கு. இப்போ அவர் போட்ட அந்த வழக்கு வந்து தள்ளுபடி செஞ்சுட்டாங்க நீதிமன்றத்துல. இதையும் மீறி அவரால் சரிவர வந்து 2026 தேர்தலை வந்து மேற்கொள்ள முடியும் நீங்க நினைக்கிறீங்களா? இட் இஸ் கோயிங் டு பி டஃப். அதனால தான் வந்து வெளியே விடாதீங்க யாரையும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். சரி, நம்ம இல்லைனாலும் அது நடந்து இயங்கிட்டே இருக்கணும். அப்போ அதுக்கான ஆட்கள் நம்ம கரெக்டாக போட்டுடணும். சரி, அவங்க ஒருத்தர் சரி இல்லைன்னா சிஸ்டம் வில் த்ரோ தெம் அவுட். அந்த நம்பிக்கை நம்ம வைக்கணும். நம்ம செய்ய வேண்டியதை கரெக்டாக செய்யணும். இப்போ அதுக்காக தான் வந்து யாரையும் வெளில விடாதீங்க, தேவையில்லாமல் பேசாதீங்க, ஒருத்தருடைய தன்மானத்தை தொடாதீங்க. இதில் வேற வருவாங்க, நம்மளுடைய தன்மானத்தை எதை வேணாலும் இழக்க தயாராக இருக்கணும் இனத்துக்காக. அட பக்கிகளை, தன்மானத்துக்கு இழந்து இருக்கிறதுனால தான் நம்ம இனத்துக்காக சண்டையே போடுறோம். இப்போ இனத்துக்குள்ளாரியே என்னுடையவர்களே வந்து நீ தன்மானம் பார்க்காத, உன்னுடைய தன்மானத்தை நான் அழிப்பேன்னு சொன்னா அங்கே எங்க இருக்குது? வேர் இஸ் த பேசிக்? பேசிக்கே அறுபட்டு போயிருக்குல்ல. தன்மானம் என்பது நீங்க கொடுத்து வர்றதில்லை, சுயமரியாதைன்றது நீங்க கொடுத்து வர்றதில்லை, என்னுடைய பிறப்போடையே அது வருது. என்னுடைய தாய் அதுக்கு இடரா இருந்தா கூட தள்ளி வைக்க தெரியணும் எனக்கு. ஒருத்தருடைய தன்மானத்தை நீ இழந்து இதை பண்ணு அப்படின்னு எதிர்பார்க்கிறத விட கேவலம் எதுவும் கிடையாது. அதுவும் உன் இனத்துக்குள்ளார, உன் குடும்பத்துக்குள்ளார, உன் இனத்திற்குள்ளார, உன்னுடைய நாட்டுக்குள்ளார, தேசத்துக்குள்ளார இதை நீங்க எதிர்பார்க்கிறது வந்து வீழ்ச்சியை நோக்கி தான் உங்களை கொண்டு போகுமே தவிர்த்து வளர்ச்சியை நோக்கி கொண்டு போகாது. கண்டிப்பா மேம். அதாவது பெண் குழந்தைகள் பத்தியும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் நகர்வை பத்தியும் தெளிவாக எடுத்துரைத்து நன்றி. நன்றி.